ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்னைக்கு நம்ம ஃபேன்சி கிச்சனில் அறுசுவை உணவு செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். அறுசுவை உணவுனா கட்டி சோறுன்னு சொல்லுவாங்க, வளைகாப்பு சோறுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம அறுசுவை உணவு தான் நாங்கள் சொல்லுவோம். உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்டில் எப்படின்னு சொல்லுங்கள். இந்த அறுசுவை உணவுக்கு எல்லாம் அப்பளம் பொரிச்சு வைப்பாங்க, வத்தல் பொரிச்சு வைப்பாங்க. நம்ம சிக்கன் சுக்கா செய்யலாம். இதுக்கு நம்ம 1.5 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம், ஒரு பாக்கெட் தயிர் ஊற்றிருக்கோம். தயிர் ஊற்றினதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு, மிளகுத்தூள் 2 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 2 ஸ்பூனு, பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் எண்ணெய், பொரிச்சு வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிணைஞ்சு வச்சுக்குவோம். இப்போ பாருங்க, எல்லாம் நம்ம போடுறோம். எல்லாம் போட்டு பிணைஞ்சு வச்சுக்கலாம். நான் என்னென்ன மசாலா போடுறேன் நீங்கள் எல்லாம் பார்த்துக்குங்க. இதே போல் நீங்களும் செய்யுங்க. இந்த மசாலா பிரட்டி வச்சு ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். இப்போ அறுசுவை உணவு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் வேணுங்கிற சாப்பாடு நான் ஆக்கி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து தயிர் சாதத்துக்கு இப்படி குலைவாக நசுக்கி வச்சுருக்கிறேன் பாருங்கள். கரண்டியை வச்சு நல்லா நசுக்கி விட்டுக்குங்க. நசுக்கி விட்டதுக்கப்புறம் 1 லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருக்கேன். அதை எடுத்து நான் சாப்பாடில் ஊற்றிக்கிறேன். இப்படி குலைவாக வச்சுக்கங்க. தயிர் சோறு மட்டும் குலைவாக இருக்கட்டும். அதனால் நான் பால் ஊற்றி இப்படி குலைவாக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சட்டியை வச்சு தாளித்து ஊற்றிக்குவோம். இப்போ எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு உளுந்து பருப்பு போட்டு வெடிச்சதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வரமிளகாய், கொஞ்சம் இஞ்சி எல்லாம் போட்டு நம்ம தாளித்து இந்த சாப்பாடில் கொட்டிக்கலாம். தயிரையும் ஊற்றி சுட வச்சு ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நம்ம கிண்டி விட்டுக்குவோம். தயிர் சோறு இப்போ ரெடி ஆயிடுச்சு. புளிக்காத தயிராக ஊற்றுங்க. பால் கொஞ்சம் தயிர் கொஞ்சம் ஊற்றா தான் தயிர் சோறு நல்லா இருக்கும். ஒரே தயிராக ஊற்றுனீங்கன்னா சோறு புளிச்சிடும். இப்போ அடுத்த சாப்பாடை பார்ப்போம். அடுத்த சாப்பாட்டுக்கு நம்ம சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்து போட்டு வெடிக்க விடலாம். வெடிச்சதுக்கப்புறம் கடலை பருப்பு, கடலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, வரமிளகாய், பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு வதக்கி விட்டு, இப்போ பாருங்கள், இஞ்சி பெருங்காயத்தூள்லாம் போட்டு வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம மாங்காவை சீச்சி வச்சுருக்கோம். சீச்சி வச்ச மாங்காவை எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். உப்பு போட்டு இப்போ நம்ம உப்பு போட்டு கிண்டி விட்டாச்சு. இப்போ எடுத்து வச்ச சாப்பாடை இந்த மாங்காவில் போட்டு நல்லா கிண்டி விடுவோம். இப்போ மாங்காய் சாதமும் ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள். இப்படி போட்டு நல்லா கிளறி விட்டு பாத்திரத்தில் போட்டு வச்சுருங்க. மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம அடுத்தது தேங்காய் சாதம் பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்து போட்டு வெடிச்சதுக்கப்புறம் கடலை பருப்பு, கடலையும் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, வரமிளகாய், பச்சை மிளகாய், திருவி வச்ச இஞ்சி, கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம திருவி வச்சுருக்க தேங்காவை போடுவோம். திருவி வச்ச தேங்காவை போட்டு கிண்டி விட்டதுக்கு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். அதுக்கு உப்பும் போட்டு கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்தை போட்டு கிண்டி விட்டால் தேங்காய் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க. தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். நீங்களும் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. அப்புறம் சாதம் வாசமாக இருக்கும். இப்போ சாதத்தை போட்டு கிண்டி எடுத்துருவோம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த சாதம் என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம மிட்டாய் சோறு செய்கிறோம். அதுக்கு கொஞ்சம் நெய், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு வெடிக்க விடுவோம். வெடிச்சதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். அது வறுத்ததுக்கப்புறம் இதுக்கு நான் தனியாக ஜீரக சம்பா சோறு ஆக்கி வச்சுருக்கேன். இந்த மிட்டாய் சோத்துக்கு 1/4 கிலோ ஜீரக சம்பா சாப்பாடு ஆக்கி வச்சுருக்கேன். அந்த சாப்பாடை போட்டுக்கலாம். இதில் பாருங்கள், இந்த சாப்பாடை போட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கேசரி கலர் போட்டுக்கலாம். நல்லா போட்டு கிண்டி விடுவோம். நல்லா எல்லாம் கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம 1/4 கிலோ சாப்பாட்டுக்கு ஒரு 400 கிராம் ஜீனி எடுத்து வச்சுருக்கோம். அந்த ஜீனியும் போட்டுக்கலாம். நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பாருங்கள், ஜீனியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொஞ்சம் இலகி வரும். அந்த ஜீனி போட்டோன்னே பயப்படாதீங்க, இலகி வந்துருச்சுன்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க, செட் ஆயிரும். இப்போ மிட்டாய் சோறு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த சாப்பாடு என்னன்னு பார்ப்போம்.
இப்போ ஒரு வானலியை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கிறோம். கடுகு உளுந்து போட்டு வெடிக்க வச்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ரெண்டும் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வரமிளகா, திருவி வச்ச இஞ்சி, கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு லெமனை எடுத்து புழிஞ்சு வச்சுருக்குறோம். அந்த லெமனை அதில் ஊற்றிடலாம். லெமனை ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பும் போட்டுக்குவோம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு தேவையில்லை. போதும். இந்த மாதிரி இருக்கையிலேயே சாப்பாடை போட்டு நம்ம கிண்டி விட்ருவோம். அவ்வளோதான், லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சாப்பாடை போடுறோம். சாப்பாடு போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்த சாப்பாடு என்னன்னு பார்ப்போம். இந்த பாருங்கள், புளி சாதம் அடுத்தது செய்கிறோம். இது வந்து நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டேன் காலையிலேயே. அதனால் உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியல. இது வேணும்னா சொல்லுங்கள், நான் தனியாக செஞ்சு காமிக்கிறேன். அடுத்தது நம்ம புளி சாதம் தான் கிண்டுறோம். இப்போ பாருங்கள், புளி சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அறுசுவை உணவில் எல்லா உணவும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்தது வந்து நம்ம கறி ஊற வச்சுருக்கோம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு வானலியை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச கறி எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு இப்படி கிண்டி விட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்குங்க. உப்பெல்லாம் போடணும். எல்லாமே நம்ம ஏற்கனவே உப்பெல்லாம் போட்டோம். நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா கறி நல்லா சுக்காவாக ஆயிரும். அதுக்கு மேலே மல்லித்தலை போட்டு சுட சுட பரிமாறிங்கன்னா சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா கறி வெந்து எப்படி பஞ்சு போல் வெந்திருக்கு பாருங்கள். அடுப்பை வேகமாக வைக்காதீங்க, கம்மியாக வச்சு இதே போல் செஞ்சு எடுங்க. சூப்பராக ஆயிரும். இப்போ பாருங்கள், அறுசுவை உணவுள்ள எல்லா சோறும் இருக்குது. மாங்காய் சோறு, தேங்காய் சோறு, தயிர் சோறு, லெமன் சோறு, புளி சோறு, மிட்டாய் சோறு. இதுக்கு தொட்டுக்க சிக்கன் சுக்கா. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மற்றவங்களும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.